பகவானுடைய குணங்களை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு நாரதருடைய பிரேரணையினால வியாசாச்சாரியாலால செய்யப்பட்டதான மகாபுராணமாக இந்த பாகவதம் அப்படிங்கிறது அமைய. ஒரு மனுஷனுக்கு ஞானம் சித்திக்கலைன்னா அவனை மிருகம்னு தான் சொல்லணும். ஞானத்தை அடையறதுக்கு தான் பல ஜென்மாக்களுடைய முடிவுல மனுஷ ஜென்மாவை சிருஷ்டிக்கிறார் பிரம்மா. அப்பதான் அவர் திருப்தி அடைஞ்சார். மனுஷ ஜென்மா சரீரத்தை படைச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மா அவருக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஏன்னா இதுலதான் விவேச்சன புத்தி இருக்கு. இதுலதான் இந்திரியங்கள் என்ன நாம் விரும்புறோமோ அதை செய்யக்கூடியதாக அமையறது. நித்தியானித்திய விவேச்சனம் இந்த புத்திக்கு தான் இருக்கு. சுதந்திரம் இருக்கு. மற்ற யோனிகள்லாம் ஆகார நித்ராபய மைதுனானி, ஜீவராசிகள்லாம் ஆகார நித்ராபய மைதுனானி சாமானியமேத்தது பசுபிர் நரானாம்னு சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறது. இதை தாண்டி அதுக்கு சிந்தனை கிடையாது. தர்மோஹிதேஷாம் அதிகோ நரானா. மனுஷனுக்கு மட்டும்தான் தர்மத்துல ஒரு அபிலாஷைய, அபிருச்சிய, ஞானத்தை, அனுஷ்டானத்தை பகவான் அனுகிரகம் பண்றார். இதனுடைய பூர்த்தி எதுல இருக்கணும்னா ஞான சம்பாதனத்துல இருக்கணும். ஞானத்தை எதுக்கு சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இத்தனை ஜென்மாக்களா நாம் ஞானம் சம்பாதிக்காததுனால என்ன நஷ்டத்தை அடைஞ்சோம்னா, கஷ்டத்தை அடையதுமே அதுதான். இவ்வளவு கஷ்டப்படுறது இல்லை சார், நான் சௌக்கியமா தானே இருக்கேன், நல்ல மனைவி, கார், பங்களா, நல்ல உத்தியோகம், இதெல்லாம் எனக்கு சௌக்கியமா தானே இருக்கு. சாஸ்திரம் சொல்றது அன்னைக்கு பசி தாகம் வர்றதே அதுவே கஷ்டம் தான். நீ அடுத்த கஷ்டங்கள்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அன்னைக்கு உனக்கு பசி தாகம் ஏற்படுறது, பிபாசம் இருக்கு, அதுவே பெரிய கஷ்டம். இந்த பசி அப்படிங்கிறது வாக்குக்கு மட்டும் இல்லை, அந்தந்த இந்திரியங்களுக்கு எது விஷயமா இருக்கோ அதை அபேட்சிச்சு அதுக்கு மேல மேல அது வேணும் வேணும் வேணும். ஒரு காலம் சாப்பிட்ட உடனே ஒரு உபரதி ஏற்பட்ட மாதிரி இருந்தா கூட அது தற்காலிகமா தான் இருக்கு. சாப்பிட்ட உடனே சாயங்காலம் என்ன டிஃபன் பண்ணணும்னு கேட்டா ஒன்றும் வேண்டாம், எனக்கு வயர் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறான். ஒரு தடவை தூங்கி பிறண்டு எழுதுன உடனே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறான். அப்ப அதுல நிக்கல்ல, அவனுடைய ஆசையானது நிக்கல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் இருக்கிறத்துல எது பெரிய சுகமோ, எது பெரிய லாபமோ, அதை அடையாத்தினால இவன் மனசு மேல மேல அபேட்சிச்சுட்டேன். எம்லப்வாச்ச அபரம் லாபம் மன்யதே நாதிக்கம் ததா அப்படிங்கிறாள் பகவான். லௌகிகமாக நாம் ஒரு உயர்ந்த பதார்த்தத்தை அடைஞ்சோம்னா அதற்கு கீழே உள்ளதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இப்ப ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்றோம். பாதாம் அல்வா சாப்பிட்டு பாயசம் ஒரு டம்ளர் சாப்பிட்றேன்னா வேண்டாம். ஏன்னா பாதாம் அல்வா சாப்பிட்ட நாக்குக்கு பாயசம் கஞ்சி மாதிரி இருக்கும், சப்பு சப்புன்னு இருக்கும். ஒரு உயர்ந்த கச்சேரி, பெரிய கச்சேரி, அதை கேட்டா சாதாரண கச்சேரிகளை கேட்க முடியும். ஒரு உயர்ந்த பாஷணத்தை கேட்டா சாதாரண பாஷணங்கள் கேட்க முடியும். இது மாதிரி உயர்ந்தத்தை நாம் அடைஞ்சோம்னா அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் 75%, 50%, 25% உள்ளதெல்லாம் எப்படி நமக்கு பிடிக்காம போறதோ, அதுல ஆனந்தத்துல பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரம்மானந்தத்தை ஒருத்தன் அடைஞ்சான்னா
இந்திரிய சுகங்கள் அவனுக்கு பிடிக்காம போயிடும். சார்வாகனுக்கும் ஆச்சாரியாளுக்கும் உள்ள சம்வாதத்திலேயே விஷய சுகத்துக்கும் இந்திரிய சுகத்துக்கும் பிரம்மா சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. இதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. இது ஒரு வஸ்து அபேட்சிச்சு இருக்கு. ஒரு கண்ணால பார்க்கணும், ஒரு காட்சி தேவைப்படுறது, காதால கேட்கணும், சப்தம் தேவைப்படுறது, மூக்கால நுகரணும்னா அதுக்கு ஒரு கந்தம் தேவைப்படுறது, வாக்கால ருச்சிக்கணும்னா அதுக்கு ஒரு திரவியம் தேவைப்படுறது, ஸ்பரிசிக்கிறது. இதெல்லாம் எதுவுமே இல்லாம எத்தனையோ பிரம்மனிஷ்டர்கள் ஹிமாச்சல பிரதேசங்கள்ல அந்தர்முகாலா இருந்துட்டு அப்படி ஒரு ஆனந்தத்தை அடையறார். இந்திரிய சுகங்களுக்கு ஒரு எண்டு உண்டு, பிரம்மானந்தத்துக்கு அது கிடையாது. பிரதிக்ஷணம் நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லும் போதே பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படிங்கிறார். மேல 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 இது வளர்ந்துட்டே போகுமே தவிர இதுக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது கோபிகா கீதத்திலையும் நிரூபிக்கப்படுறது. இந்திரியத்துக்கும் வஸ்துக்கும் ஒரு சம்யோகம் ஏற்படும் போது மேல மேல சம்யோகம் ஏற்பட்டதுன்னா அதனுடைய அந்தத்துல இந்த இந்திரியத்துக்கு அந்த வஸ்துவை பிடிக்காம போயிடும். சுகமானது மேல மேல இந்திரிய சுகம் வளராது. ஒருத்தனுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும், இலையில உட்காந்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னா 10 அல்வா நன்னா சாப்பிடுவான். அப்புறம் 10 அல்வாவை போட்டா மெதுவா சாப்பிடுவான். அப்புறம் 10 அல்வால பிடிக்காம சாப்பிடுவான். அப்புறம் அல்வானால வேம். கோபிகைகள் எந்த ஆனந்தத்தோட வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காயி விருத்தியாயி அவர்கள் திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்றதுல இருந்து இது காமசுகம் இல்லை. காமசுகத்தினுடைய பரிணாமம் அந்தம் கட்சி போறதுதான், பிடிக்காம போறதுதான். இந்த பிரம்மசுகம் அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியணுமே நமக்கு, அதுதான் விஷயம். இந்திரிய சுகங்கள் சொல்லியே தர வேண்டாம் நமக்கு. ஒரு மான் குட்டி போடுறது, ஒரு பசு குட்டி போடுறது, ஒரு மனுஷாளுக்கு குழந்தை பிறந்தா அதை எடுத்து அந்த குழந்தையை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தாயார் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறார். ஒரு மிருக சிசுக்களுக்கு யார் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறார்? யார் சுத்தம் பண்றார்? அதுவே எழுந்துக்கிறது, அதுவே நடக்கிறது, அதுவே போய் ஸ்தன்யபானம் பண்றது. இந்த இடத்துலதான் வாயை வச்சு குடிக்கணும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பல ஜென்ம வாசனை, பல ஜென்மாந்தரங்களுடைய வாசனை. அதனால அவைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல தெரியாதது நமக்கு 2 தான். பாக்கி எல்லாம் நம்ம பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்தினால தெரிஞ்சுக்கலாம். பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, பிரம்மத்தை அடையிறதுக்கு சாதனமான தர்மத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இது 2மே சாஸ்திர யோனித்துவாத்து அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் பிரம்மசூத்திரத்தில். சாஸ்திரம் மூலமா தான் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அந்த சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு புராணம் பர்யந்தம் சாஸ்திரம். அதுல கடைசியில உள்ளது இந்த பாகவத புராணம்ங்கிறது. இந்த பாகவத புராணத்துக்கு அப்புறம் சாஸ்திரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியால் எல்லாரும் திரிமதஸ்தாலா உள்ள ஆச்சாரியால் இருந்தாலும் உபாதேயமா ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணத்தை எடுத்துன்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காளே தவிர தான் ஒரு சாஸ்திரத்தை கல்பிக்கல். பாகவதத்தோட இந்த சாஸ்திரம்ங்கிற மரியாதை முடிஞ்சு போயிடுது. அதனாலதான் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு ஸ்ரீதர சுவாமிகள் ஆரம்பிக்கிறதேவே அததத்திர பகவானு ஸ்ரீ வேதவியாசா நானா புராண சாஸ்திர பிரபந்தைஹி சித்த பிரசம பலவமானா தத் பிரத்யு. அப்ப சொல்லு நாரதோபதேசா, நாரதர் உபதேசம் பண்ணினத்தினால கேவலம் பகவத் குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு தத் பிரத்யூக நிவர்த்தியாதி சித்தையே தத் பிரதிபாத்திய தேவதானுஸ்மரண ரூபம் ஜன்மாத்தியஸ்யேதி
அப்படின்னு முதல்ல இதுக்கு வைக்கிறார். அப்ப இது சாஸ்திர மரியாதையோடு இருக்கக்கூடியதான புராணமா அமையறது. அப்பேற்பட்ட உயர்ந்ததான சாஸ்திரத்தை வியாசாச்சாரியா நமக்கு அனுகிரகம் பண்றார். இது நாரதரால் வியாசர பிரேரணம் பண்ணப்பட்டு வியாசரால் செய்யப்பட்டு சுகம் அத்தியாபயாமாசா அப்படின்னு அவருக்கு அத்தியன பிரக்கிரியையில சுகாச்சாரியால் இத படிச்சு பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சி சக்கரவர்த்திக்கு கங்கை கரையில சொன்ன புராணமாக இது அமையறது கங்கா தீரத்துல. அப்புறம் அத சூத பௌராணிகர் கேட்டு நைமிசாரண்யத்துல சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சொன்னார் அப்படின்னு இப்படிதான் ஆரம்பிக்கிறது. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசதா தயேகதாது முனயः பிராதர்ஹுத ஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத் त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघा आख्यातान्यप्यधीतानि यानि शास्त्राणि चान्युत यानि वेदविदां श्रेष्ठः भगवान् बादरायणः अन्ये च मुनयः सूते परावरविदो विदुः वेत्थत्वं सौम्य तत्सर्वम् तत्वदस्तदनुग्रहात् ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युत. அசாத்தியமான ஒரு புராணம் பாகவதம் இருக்கு பாரு. பாகவதத்து இது தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்ய அந்யத்ரஸ்யா பிரதி கொச்சித்து. இதுல இத ஒருத்தன் அனுபவிச்சுட்டான்னா இன்னொன்னு போய் தொடரும்னே தோணாது. அது மாதிரிதான ஒரு புராணம். சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி மகர்ஷிகள் பிரஷ்னம் பண்றார்கள். இது ஆரம்பம். அந்த பிரஷ்னத்தினுடைய சாரத்தை சொல்றார் ஸ்ரீதர சுவாமிகள். ஷட் பிரஷ்னா முனிபிகிருதாக அப்படின்னா 6 பிரஷ்னம் அவர்கள் பண்ணினர். என்ன 6? சகல சாஸ்திர சாரம் எது, நிச்சயமாக ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது எது. கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், மற்ற அவதாரங்கள் பகவான் என்னத்துக்கு பண்ணினான். கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான். ஏன்னா ஒரு தர்மம் மிச்சம் இல்லாம ராமாவதாரத்துல பகவான் அனுஷ்டானம் பண்ணிட்டு போயிட்டான். கதாசிரவணம் உள்பட ஒரு தர்மம் மிச்சம் கிடையாது. ராமாவதாரத்துல எல்லா தர்மத்தையும் பகவான் காண்பிச்சுட்டார். அப்ப கிருஷ்ணாவதாரத்துல பகவான் எந்த தர்மத்தை காண்பிச்சான், எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான். அந்த தர்மமானது இப்ப எதை ஆசிரயிச்சு இருக்கு, தர்மஸ்கம் சரணங்கதா அப்படின்னு முடியாது. அப்ப சூதாச்சாரியால் எழுந்து அந்த நைமிசாரண்யத்துல தன்னுடைய குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். எம் பிரௌரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. முதல்ல சுக்காச்சாரியாளுக்கு நமஸ்காரம், அப்புறம்தான் வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம். இத பண்ணினது வியாசரா இருந்தாலும் சுகமுகாத்து அமிர்த திரவ சயுத்தம் அப்படின்னு சொல்ல போறான். அது பழமா இருந்தாலும் கிளி வாய் வச்சதுன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் டாப்பா படுறது இல்லை. அது மாதிரி சுகாச்சாரியால் வாக்குனால இது வந்ததுனால சுகாச்சாரியா பொதுவா எந்த விஷயத்தை யார் பேசுறாங்கிறத பொறுத்துதான் அந்த யார் பேசுறாங்கிறத பொறுத்துதான் விஷயத்தோட வேல்யூ. ஆச்சாரியாலோட பாஷணம்னா அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து அனுகிரக பாஷணம் அப்படின்னு சொன்னா அப்படியே உட்கார்ந்துக்கிறோம் எல்லாரும். சாதாரண ஒரு சாஸ்திர பாடங்கள் நடக்கிறது, வேதாந்த பாடங்கள் நடக்கிறதுன்னா எல்லாருக்கும் பெருசா அதுல தத்பர வரும்னு சொல்ல முடியாது. அதுல யாருக்கு அபிருச்சி இருக்கோ அவளுக்கு தான் வரும்.
இது ஆச்சாரியாலோட பாஷணம்னா அதே வேதாந்த பாடம் தான், அதே சாஸ்திர விஷயம்தான். ஒரு சாதாரண பாமரனுக்கு உள்பட அது போய் ஹிருதயஸ்பரிசியா அமையறா மாதிரி அவளுடைய அந்த பாஷணம் இருக்கு. யார் பேசுறாங்கிறத பொறுத்து இருக்கு. அது மாதிரி இங்க சுகாச்சாரியாளுடைய ஒரு ஸ்பீச் தான் ரொம்ப ஒசத்தி. அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார், சுவானுபாவம், சுவானுபூதியைத்தான் பேசுறாங்க. சுவானுபூதியை சொல்றேன்னு பலரை சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. சாஸ்திர பிரமாணம் இல்லாம பேசக்கூடாது. இந்த வேதாந்த விஷயத்திலேயே எனக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா, ஞானத்துக்கு பல சாதனங்கள் சொல்ல. பொதுவா சித்த சுத்தி தான் ஞானத்துக்கு சாதனம். சித்த சுத்திக்கு பல சாதனங்கள் சொல்லப்படுறது. ஜபமோ, ஹோமமோ, தியானமோ, யோகமோ, யாகமோ, வேதாத்தியனமோ, தீர்த்த யாத்திரையோ, புண்ணிய தீர்த்தைகளுடைய யாத்திரையோ, புண்ணிய கஷேத்திர வாசமோ, மகத் சந்தர்சனமோ, சர்வசங்க பரித்தியாகமோ, எத்தனை எடுத்துட்டாலும் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா சித்த சுத்தி. ஆனா நாம் ஒருத்தருக்கு சொல்லும் போது சாஸ்திர பிரமாணத்தோட தான் அந்த விஷயத்தை சொல்லணும். சுவாபிப்பிராயம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆச்சாரியால் வரியர்களுடைய பிரவச்சனத்துக்கும் சாதாரண சுவாமிஜிகளுடைய பிரவச்சனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துலதான் வித்தியாசப்படும். ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிதான் ஆச்சாரியால் பேசுவார். சாஸ்திர பிரமாணத்தோடு தான் பேசுவார். என்னோட சுவாபிப்பிராயம்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவளுடைய ஜென்மாந்தர கர்ம வசத்தினால ஏனக்கேன பிரகாரன இந்த ஜென்மால ஞானம் சித்திச்சு. ரமண பகவானுக்கு கண்ணாடி பார்த்த உடனே ஞானம் வந்தது. கண்ணாடிய பார்த்தா நான் யார் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. இந்த கண்ணாடியிலும் ஒரு ரூபம் தெரியறது, இங்கேயும் ஒரு ரூபம் இருக்கு. இந்த ரூபத்துல நான் யார் அப்படின்னு அவருக்கு ஒரு கொஸ்டின் ஏற்பட்டது. அதனால அவர் ஞானியானார். அதனால எல்லாரும் கண்ணாடியை பாருங்க ஞானியாகலாம் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாரும் கண்ணாடியை பார்த்தா ஞானி ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த புத்தி பேதம் ஜனையேது அஜ்ஞானாத் கர்ம சங்கீனாம்னு பகவான். இந்த புத்தி பேதமே பண்ணக்கூடாது ஜனங்களை. சாஸ்திர பிரமாணம் இல்ல. பகவானே சொல்றார், நான் ஒரு விஷயம் சொன்னா கூட அர்ஜுனா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாக்காரியம் வியவஸ்தித். இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிறார். ஆச்சாரிய பாதர்கள்லாம் அவர் பேசுவார்கள். அகில ஸ்ருதி சாரம் ஏகம். அதுதான் அந்த விஷயத்தை சொன்னேன். அந்த சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தோட பலனை சொல்லாம ஏகமா ஒரு விஷயத்தை சொன்னா, சுகாச்சாரியா அத்தியாத்ம தீபம் அதி திதிர்ஷதாம் தமோந்தம், அஜானமாகிற இருட்ட நீக்கக்கூடியதான ஆத்ம ஞானமாகிற தீபத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை கருணையினால சம்சாரிகளான நம்மளை உத்தேசிச்சு சொன்ன சுகாச்சாரியாளுக்கு சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனினாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நாராயணன் நமஸ்கிருத்தியங்கிறார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பாகவதம் தான் பதில் அப்படின்னு உடனே இந்த பாகவதத்தை யார் பண்ணினா? தாசர் பண்ணினா. யாருக்கு சொன்னார்? சுகருக்கு சொன்னார். சுகர் யாருக்கு சொன்னார்? பரீட்சித்துக்கு சொன்னார். இந்த 3 விஷயம் வருது இதுல. ஃபர்ஸ்ட் கேள்வி, வியாசர் ஏன் இதை பண்ணினார்? ஏன்னா வியாசர் ஏற்கனவே வேதத்தை விநியஸ்தம் பண்ணிட்டார், பிரம்மசூத்திரம் பண்ணிட்டார். வேதத்தை நேர் அத்தியனத்தை பண்றதுக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் பட்சத்துல ஸ்திரீசூத்ர த்விஜ பந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா இது பாரதமாக்கியா. பாரத பஞ்சமோ வேதான்னு 5வது வேதமா பாரதத்தை பண்ணிட்டார்.
இதை தாண்டி புராணங்களை இவர் பண்ணது, இவ அப்பா பண்ணினது, மார்க்கண்டேயர் பண்ணது, இன்னும் எத்தனை பேர் பண்ணாலும் அந்த புராணங்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்துட்டார். அப்புறம் என்னத்துக்கு பாகவதம் பண்ணணும் அப்படிங்கறது அந்த சரித்திரத்தை சொல்றார். ஒரு சமயம் சரஸ்வதி நதி தீரத்துல தன்னுடைய ஆசிரமத்துல வியாசாச்சாரியா இருக்கும்போது நாரதர் வர, நாரதர் இந்த பிரபஞ்சத்துல உள்ள பக்தி மார்க்கத்துல பிரசித்தியா உள்ள அத்தனை பேருக்கும் நாரதர் தான் குரு. நீங்க எந்த பக்தால வேணாலும் எடுத்து பார்க்கலாம். பக்தி சம்பந்தமா யார் கீர்த்தனை பண்ணியிருக்காலோ, புராணம் பண்ணியிருக்காலோ, இத்தியாதி விஷயங்களை சொல்றாலோ அத்தனை பேருக்கும் யார் ஒரே குருவா அமைஞ்சிருக்காருன்னா நாரதர் தான் அமைஞ்சிருக்கார்.